இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்திருக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 15 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாலாற்றில் ஆந்திரா அணை கட்டுவதை சுப்ரீம் கோர்ட்டை அணுகி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் இந்நாள் முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் ஆந்திராவையோ கேரளாவையோ கர்நாடகாவையோ அரசை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது என்றும் நாம் நம்முடைய பிரச்சனையை மட்டும்தான் பார்க்க முடியும் என்றும் பாலாற்றில் அணை கட்டுவதால் தமிழகத்திற்கு நன்மையை தவிர தீமை கிடையாது என்றும் பாலாற்றை பாலவானமாக்கினால் தமிழகத்தில் அரசியல்வாதிகள் மணலை திருடுவது போல் அங்கும் திருடத் தொடங்கிவிடுவார்கள் என்றும் அவற்றில் அணையை கட்டி தண்ணீரை நிரப்பி வைத்தால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் தமிழகத்துக்கு அதிகமே தவிர அதனால் எந்த குறையும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அகில இந்திய மாணவர் சங்கத்தினர் நேற்று நடத்திய போராட்டத்தை தமிழக போலீசார் கண்மூடித்தனமாக அடித்ததை எதிர்த்து இன்று சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர முறையிட்டதாகவும் இதற்கு தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் பேசுகையில் அத்துமீறி தலைமைச் செயலகத்தில் நுழைய முயன்ற காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதால் தான் மாணவர் மீது தடியடி நடத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் கூறியிருக்கிறார். இதை பற்றி அரசியல் வல்லுநர்களிடம் கருத்து கேட்டபோது அதிகாரம் கையில் இருக்கிறது என்ற காரணத்திற்காக மாணவர்களை அடித்து உதைத்ததை தமிழகத்தில் உள்ள ஊடகங்கள் மூலம் மக்கள் பார்த்து அதிர்ந்ததாகவும் தலைமைச் செயலகத்துக்கு சென்ற மாணவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியது போலீசாரின் கடமை என்றும் ஆனால் அவர்களை உதைத்ததை தமிழக முதல்வர் வரவேற்று பேசியிருப்பது போல் தலைமைச் செயலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறியிருக்கிறார். தலைமைச் செயலகம் ஒன்றும் கருணாநிதி அவர்களின் வீடு அல்ல என்றும் தமிழக மக்கள் அனைவரும் வரக்கூடிய ஒரு இடம் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். திராவிட தலைவரும் பச்சை தமிழருமான திரு காமராஜ் அவர்களின் 107வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும் காங்கிரசார் தங்களுடைய தனித்தனி கோஷ்டிகளுடன் இந்த விழாவை கொண்டாடி கொண்டு இருப்பதாகவும் தமிழக அரசு சார்பாக துணை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காமராஜர் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதாக சென்னையிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. லண்டன் ஏல நிறுவனம் ஒன்று மகாத்மா காந்தி எழுதிய கடிதங்கள் அவருடைய பல முக்கிய உரையாற்றல் எழுதிய கடிதங்களை ஏலம் விட்டதை இந்தியாவை சேர்ந்த ஒரு NRI வெளிநாட்டு இந்தியர் ஒருவர் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரை பணம் கொடுத்து வாங்கி இருப்பதாகவும் அதை இந்தியாவுக்கு எடுத்து வந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநரும் கருத்து கேட்ட போது நேருவிலிருந்து இன்று சோனியா ராகுல் வரை காந்தி பெயரை சொல்லிக் கொண்டு நாட்டுக்கு என்ன செய்கிறார்களோ இல்லையோ தன்னுடைய பதவிக்கு வேண்டியதை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கையில் காந்தியருடைய முக்கிய ஆவணங்களை அனைத்தையும் நாட்டுடைமையாக்கப்படாமல் இருப்பது கண்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவற்றை அனைத்தையும் நாட்டுடைமையாக்க வேண்டும் என்றும் மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் தமிழகத்தில் உள்ள அனைத்து தமிழ் அறிஞர்களின் புத்தகங்கள் நாட்டுடைமைக்கு ஆக்கப்படுவதைப் போல காந்தியுடையதையும் ஆக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை அடுத்து அதன் மீது நடந்த வழக்குகளின் முக்கிய ஆவணங்கள் துளைந்து விட்டதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளதை அடுத்து அலகாபாத் ஹைகோர்ட் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் உடனடியாக இதனை CBI விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளதாக அலகாபாத்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் டெல்லியில் 43வது இந்தியன் இன்டர்நேஷனல் கார்மெண்ட்ஸ் ஆடை அலங்கார கண்காட்சியை டெல்லியில் திறந்து வைத்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
எகிப்து நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாட்டில் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் உரையாற்றியதாகவும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலகளவிய ஒருங்கிணைப்பு தேவை என்று வலியுறுத்தியதாக எகிப்திலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈரான் நாட்டில் 168 பயணிகளை ஏற்றிக்கொண்டு டெஹரானில் இருந்து புறப்பட்டு சென்ற ஒரு விமானம் நடுவழியில் வெடித்து சிதைந்ததாகவும் அதில் சென்ற 168 பேரும் உயிர் இழந்ததாக ஒரு அதிர்ச்சி தகவல் ஈரானில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு 2 விமான விபத்துகளில் கடலில் விழுந்து நொறுங்கின. இது ஈரானில் தரையில் விழுந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து நாட்டில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இது ரிக்டர் அளவுகோலில் 7.8 பதிவாகியுள்ளதாகவும் பூகம்பம் 2.5 நிமிடங்கள் நீடித்ததாகவும் இதனால் சேதங்கள் பற்றி உடனடியாக தகவல் எதுவும் இல்லை என்றும் பூகம்பம் காரணமாக கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டதாகவும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நியூசிலாந்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 15 ஜூலை 2009 பிற்பகல் 1 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. அரபிக்கடலில் கொச்சின், திருவனந்தபுரம், கேரளாவில் உள்ள கொச்சினில் இருந்து ஒரு வானவில் போல் பாலக்காடு, கோவை, சேலம், வேலூர், சென்னை வழியாக வங்கக்கடலை அடைகின்ற மாதிரி ஒரு வானவில்லை போல ஒரு மேகமூட்டம் காணப்படுகிறது. ஆகையால் தான் மேகமூட்டங்கள் அதிகமாக இருப்பதாகவும் ஒரு சில இடங்களில் சென்னையில் மழை பெய்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆடி மாதம் என்று தொடங்குவதால் காற்றும் அதிகமாக வீசுவதாக அனைத்து பகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.